தமிழ்நாடு அரசில் பல்வேறு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிக்கும் மாணவர்களின் உழைப்புக்கும் கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், தமிழ்நாடு அரசில் பல்வேறு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலம் வெறும் 3935 பணியிடங்களுக்கு மட்டும் தேர்வுக்கான அறிவிப்பினை ஸ்டாலின் மாடல் அரசு வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தேர்வை நம்பி வருடக்கணக்கில் படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் இது என்று குறிப்பிட்டுள்ள புரட்சி தமிழர், திமுக ஆட்சிக்கு வந்தால் 3.5 லட்சம் இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என தேர்தல் அறிக்கையில் சொன்னது நினைவிருக்கிறதா என்றும் ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக கேட்டுள்ளார். அத்துடன் விஏஓ உள்ளிட்ட அரசு பணிகளில் சேர வேண்டும் என்பது பல ஏழை எளிய குடும்பத்தில் இருந்து வரும் இளைஞர்களின் கனவு என்றும், அப்படி இருக்க பணியிடங்கள் இருந்தும் அதனை நிரப்பாமல் வஞ்சிப்பது இளைஞர்களின் கனவை சிதைக்கும் செயல் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சாடியுள்ளார். கொடுத்த வாக்குறுதிக்கும் மாணவர்களின் உழைப்புக்கும் கொஞ்சம் கூட மதிப்பளிக்காமல் அரசு என்பதன் இலக்கணத்தையே மறந்து கார்ப்பரேட் கம்பெனி போல் செயல்படும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக குரூப் 4 பணியிடங்களை 10,000 உயர்த்திடுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அந்த பதிவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.